லைவ் அப்டேட்டு லைவ்ல 2 விஷயம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் சௌந்தர்யாவும் ரணம் உட்காந்து பேசியிருக்காங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, மஞ்சுரி வந்து ஒரு திருட்டு வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ரயானும் ஜாக்லினும் உட்காந்து பேசியிருக்காங்க. யாரை பற்றினா முத்துக்குமரன் பற்றி. முத்துக்குமரன் கேமே வந்து காலி ஆயிடுச்சு. அவன் வந்து அவ்வளோதான், அவன் வந்து கிராஃப் வந்து கீழே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரயானும் ஜாக்லினும் பேசியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சௌந்தர்யா வந்து மஞ்சுரியோட ஒரு திருட்டுத்தனத்தை போட்டு உடைக்கிறாங்க. நான் நேற்றைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து முரட்டு சம்பவம் வந்து பண்ணிட்டாங்க. அப்படியே மஞ்சுரியை வந்து பிடிச்சி இழுத்துருக்கும். அப்படி விட்டோன்னே மஞ்சுரி பேலன்ஸ் இல்லாமல் போய் 2-3 தடவை இப்படியெல்லாம் கீழே விழுந்துருக்கும் இல்லையா. அதுக்கு பின்னாடி மஞ்சுரி ஒரு திருட்டுத்தனம் வந்து பண்ணியிருக்குது. அப்படி இழுத்துட்டு இருக்கும்போது மஞ்சுரி என்ன பண்ணுதுன்னா, சௌந்தர்யாவோட வயிற்றுலேயே ஒரு குத்தி இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக தான் அப்படி வந்து அவள் தள்ளாடி விழுகிற மாதிரி அவனை நாடகம் போட்டா. அப்படியெல்லாம் வேம்பாலாம் பிடிச்சி அவள் இழுத்து அப்படியெல்லாம் போய் விழுக கிடையாது. அவள் வந்து வயிற்றில் குத்திட்டா. அப்படி வயிற்றில் குத்த வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மஞ்சுரி வந்து ஒரு பிளான் போட்டு அவள் அந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி மஞ்சுரியோட ஒரு திருட்டுத்தனத்தை வந்து சௌந்தர்யா உடச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரயானுக்கும் ரணவுக்கும் சண்டை வந்து சொல்லி அந்த சண்டையில் வந்து ரயான் சொல்லிட்டான், எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நீயும் பார்த்துக்கடா ரணவ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் போது இன்னொரு பக்கம் வந்து ரயானும் ஜாக்லின்னு பேசுகிறாங்க. முத்துக்குமரனோட கிராஃப் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ரயான் தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து ஒரு 10-12 நாளில் வந்து நம்ம கிராஃப் எப்போயுமே கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கிராஃப் வந்து அதிகமாகணும். ஆனால் முத்துக்குமரனோட கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. இப்போ என்ன அப்படியே டவுன்ஃபாலில் போயிட்டே இருக்கு, கீழே வந்து போயிட்டே இருக்கான். டீம் பிளேயராக இருக்கும்போது அவன் நல்லா விளையாண்ட மாதிரி வெளியே தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து அவன் வெளியே தெரிய மாட்டுது. அவன் ரூல்ஸ்னு பேசுகிறான், அவன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை அப்படின்னு சொல்லி ரயான் வந்து சொல்கிறாப்புல. ஜாக்லினும் அதான் வந்து சொல்கிறாங்க. அதாவது முத்துக்குமரனோட கேம் பிளே வந்து இப்போ 3 பேரோட முடிஞ்சிருச்சு. அவன் வந்து இப்போ அவன் கேம் வந்து விளையாட மாட்டேங்கிறான். இப்போ மஞ்சரிக்காவும் சாச்சனாக்காவுமே வந்து விளையாண்டுருக்கான். முன்னாடி வந்து அவன் கேமுக்காக விளையாண்டான், தனக்காக வந்து விளையாண்டான். இப்போ என்ன அப்படின்னா மஞ்சுரிக்காவும் சாச்சனாக்காவும் அந்த மாதிரி அவன் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்படி விளையாண்டா அப்படின்னாலே அவனோட கேம் வந்து போச்சு. அதனால் வந்து முத்துக்குமரன் கேம் வந்து டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ரயானு சொல்கிறாப்புல, ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இப்போ எல்லாருமே இப்போ ரயானை போட்டு இவங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து உண்மையா பொய்யா, முத்துக்குமரன் வந்து டவுன் ஆகிட்டாரா ஆகலையா அப்படிங்கிறத அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.